வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான வெனஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். வெனஸ்டே எப்படி இருந்தது மார்க்கெட் மூவ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைனுக்குள்ளே தாங்க எப்போவுமே மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எவ்ரி அனாலிசிஸுமே நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ பாருங்கள், ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஆக்சுவலி இங்கே நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா நம்ம லைனில் தான் இருந்தது இல்லையா. இங்கே நமக்கு வந்துட்டு நம்ம லைனிங்லாம் ஓப்பனிங்கே இருந்தது. ஸ்டார்டிங் எடுத்ததுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் தான் நம்ம லைனில். பட் எப்போவுமே நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா. ஸோ அந்த ரீசன்னால நம்ம வந்து இதை நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம லைனில் தான் இருந்தது, நம்ம செட்டப் லைனில் தான் வந்து ஸ்டார்டிங் இருந்தது வித் கன்ஃபர்மேஷனோட இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ட்ரேட் நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60481 வந்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். இங்கே நமக்கு வந்து டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். பை பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஒரு மினிமமான ஒரு டார்கெட் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்துட்டு ஒரு 37 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு குட்டி ப்ராஃபிட்டோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 60444 ஒரு குட்டி ப்ராஃபிட், ஒரு 37 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்களா கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது அழகாக இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இங்கே வந்துட்டு அகைன் என்னாச்சு, நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான். அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. இங்கே நமக்கு இதை கன்ஃபர்மேஷன் கேண்டாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணோம், ரைட். 60573 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணியிருந்தீங்கன்னா ஆனால் சுத்தமாக மொமெண்டமே இல்லாமல் சடனாக என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, ஒரு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட். ஆக்சுவலி நான் எப்போவுமே நான் சொல்கிறது தான், டார்கெட்டும் நம்ம டிசைட் பண்ணியிருக்கணும், ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிட்டு தான் நம்மளோட எவ்ரி ட்ரேட்ஸும் நம்ம வந்து ஸ்டார்ட்டே பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்மளோட ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். சிமிலர்லி ஸ்டாப் லாஸையும் வந்துட்டு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு 81 பாயிண்ட் ஆக்சுவலி இதோட லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 60492ல் இங்கே நமக்கு ஒரு 81 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக்சுவலி. ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். பட் நத்திங் டு வரி, நம்ம அதை விட மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் வந்துட்டு நமக்கு அன்னைக்கான டே எப்போவுமே கம்ப்ளீட் ஆகும். நம்ம லாஸுங்கிறத வந்து நம்ம நினச்சி வரி பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. நம்ம கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 4 ட்ரேட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 4 ட்ரேட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஷியோராக வந்துட்டு அன்னைக்கு டேயில் வந்துட்டு உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மேக்ஸிமமாக இருக்கும். சிமிலர்லி உங்களோட லாஸ் ஹீட்டிங் எப்போவுமே வந்துட்டு மினிமமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம 2 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம லைன்லேயே மொமெண்டம் கொஞ்சம் நேரம் இருந்தது. நெக்ஸ்ட் என்னாச்சு, அகைன் நம்ம லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்கே அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு நீட்டாக கிடச்சிது. ஒரு 60571 வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே நமக்கு என்னாச்சு, நமக்கு சிமிலர்லி அப் ட்ரெண்ட். ஸோ கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும், ரைட். ஸோ பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன், ஒரு சூப்பரான அப்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது. ஸோ இதோட ஹைக்கு வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். 60749 வரைக்கும் ஒரு 178 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட ஒரு சிங்கிள் ட்ரேடில். ஓகே, ஒரு 178 ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் இல்லையா இது. ஸோ அப்படி ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட நீங்கள் வந்துட்டு சூப்பராக பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் தேர்ட் ட்ரேட் மட்டும் ஒரு சிங்கிள் ட்ரேடை நீங்கள் ஒரு 178 வரைக்குமே எடுத்துகிட்டு போய் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இது நம்மளோட தேர்ட் ட்ரேட்.
தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் நம்ம பார்த்துடலாம். அகைன் நம்ம லைனில் என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. டவுன் ட்ரேட் நமக்கு டவுன்வர்ட்ஸில் நமக்கு மார்க்கெட் மூவ் இருந்தாலும் நம்ம லைனில் இங்கே என்னாச்சுன்னா வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, ரிவர்ஸ் ஆகிட்டு. ஸோ இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணிட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவான 60686 நம்ம பை பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ இங்கே பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லைங்க. ஆக்சுவலி 60675 வந்துட்டு இங்கேயும் நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான். பட் ஒன்லி 11 பாயிண்ட்ஸ் ஒரு மினிமமான ஒரு குட்டி ஸ்டாப் லாஸோட நம்மளோட வெனஸ்டேக்கான பேங்க் நிஃப்டியோட ட்ரேட்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஆக்சுவலி ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான். கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்துலையும் நம்ம ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணுவோம். மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறது இல்லை. ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லாத பட்சத்தில் நமக்கு அதை விட லோ அமௌண்ட்லேயே நம்ம வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்து பை பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இன்னமும் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு கன்ஃபர்மேஷன் உண்டு. அடுத்தவும் ஒரு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா? இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், சிமிலர்லி இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. பட் நமக்கு வந்து நம்ம ஒன் டே வந்துட்டு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி 50யாக இருக்கட்டும், போத் நம்ம வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான வெனஸ்டேக்கான 4 ட்ரேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 ட்ரேட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா? இங்கே ஒரு செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்துட்டு நமக்கு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ஓவரால் ஒரு 215 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் 92 பாயிண்ட்ஸ் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸோட தான் வெனஸ்டேக்கான ட்ரேட் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு பேங்க் நிஃப்டியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஓவரால் ஒரு 123 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கான பேங்க் நிஃப்டியோட டே இன்னைக்கான டே வந்து வெனஸ்டே கம்ப்ளீட் ஆயிருக்கணும். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷோராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட மட்டும்தான் உங்களுக்கான டே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க டார்கெட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ஃபஸ்ட் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷோராக வந்துட்டு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட உங்களோட மொமெண்டம் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டிக்கான நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 60791, 60949, 61206, 61334, 61505, 61764. ஸோ இது நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 60, 690, then 60, 521, 603, 14, 600, 84, 59, 833, finally 59, 697. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது நிஃப்டி 50க்கான தேர்ஸ்டேக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெனஸ்டேக்கான ஒரு குட்டி அனாலிசிஸையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ், வெனஸ்டேக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ அனாலிசிஸ் சேம் தான் இல்லையா? நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ண மாட்டோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது அழகாக இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? மார்க்கெட் மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது. ஸோ நம்ம லைனில் அழகாக இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது ஃபர்ஸ்ட் ட்ரேடே. ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பைங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 25941 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் நீங்கள் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 25909 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 32 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம்.
ஓகே. தென் செகண்ட் ட்ரேட் போலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க ரிவர்ஸ் ஆயிட்டு அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது மூவ். ஸோ நம்ம லைன்ல அகைன் இங்க வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட்ஸ்ல இங்க நமக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இத கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25970ல நீங்க பை பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இங்க நமக்கு என்ன பண்ணலாம், அது சிமிலர்லி கால் பிரைஸ் தான். பை பண்ணிட்டு இங்க ஒரு மினிமமான டார்கெட் நீங்க செட் பண்ணியிருந்தீங்கன்னா, மேபி டார்கெட் ரீச் ஆயிருக்கும். ஓகே, 25981 வரைக்கும். அப்படியும் ஒரு 11 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு வந்து டார்கெட், ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணி நீங்கள் நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். பட் மேக்ஸிமமாக செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். இங்கே நான் ரொம்ப மினிமமாக சொல்லுவேன், ஒரு 11 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷுவராக வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு இங்கே நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி தான் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஓகே, ட்ரேட்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஷியராக வந்துட்டு ஒரு 11 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கம்பல்சரி வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் பை பண்ணியிருப்பீங்க. இங்கேயும் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் அப் ட்ரெண்ட்ஸில். ஸோ கால் ப்ரைஸில் பை பண்ணோம். 25976 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம இங்கேயும் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு ஆக்சுவலி. ஓகேயா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதோட லோ வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா, 25953ல இங்கே ஒரு 23 பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் வாங்க ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே எதுவுமே ப்ராப்பரான நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை இல்லையா. ஸோ நம்ம லைனில் இங்கே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால நம்ம வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு கிடைச்சிது. ஸோ 2 o'clock கிட்ட நமக்கு வந்துட்டு இங்கே 2 o'clock கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைனலி வந்துட்டு இங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். இங்கே அப் ட்ரெண்டில் மொமெண்டம் இருந்தது, அப்வர்ட்ஸில் மொமெண்டம் இருந்தது. பட் இங்கே நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம வந்து பை பண்ணியிருப்போம். 25947ல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வேல்யூ வரைக்கும் 25925 வரைக்கும் ஒரு 22 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நீங்கள் இந்த ட்ரேடை எக்ஸிட் ஆயிருக்கலாம், க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ட்ரேடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி வெனஸ்டே அனாலிசிஸ் இதுதான். ஸோ நம்ம அட்டன் பண்ண 4 ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ட் ட்ரேட் மட்டும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். பாக்கி எல்லாமே வந்து ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ அந்த ரீசனால ஒரு 65 பாயிண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங், அட் த சேம் டைம் 23 ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 42 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக நிஃப்டி 50க்கான வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எவ்ரிடேவும் நீங்கள் மூவ் பண்ணலாம். இது வந்துட்டு இன்னொன்று நம்மளோட செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவங்களா இருந்தால் மந்த் எண்டு நீங்கள் பாருங்கள், அது கண்டிப்பாக ஒரு பிக்கஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு வந்து அந்த மந்த் எண்டு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஆக்சுவலி நான் இப்போ வந்து வீக்லி அனாலிசிஸும் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட் வீக்கான ஸ்டேட்டஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட February 1st வீக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓவரால் நான் ப்ராஃபிட் லாஸ்லாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம வேல்யூ பண்ணி பார்க்கும்போது ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நமக்கு February 1st வீக்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் வீக். ஸோ ஓவராலும் நம்ம பார்க்கலாம். நம்ம எவ்ரி வீடியோஸ், நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஓவரால் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 15 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கேயும் நம்ம ப்ராஃபிட் புக்கிங், இங்கேயும் ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா. ஸோ ஓவரால் ஒரு 165 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. போத் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 ஜாயின் பண்ணி சேர்த்து சொல்கிறேன்னா ஓவரால் ஒரு 165 பாயிண்ட் வரைக்கும் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களுக்கு இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆயிருக்கணும். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்மளோட டார்கெட்ஸ், தென் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கு நாளைக்கு Thursday நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 25982, 26041, 26093, 26178, 26241, 26341. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் Thursday. ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் இப்போ பார்த்துடலாம்.
டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 25922, 25871, 25779, 25622, 25552, then 25443. இதான் நம்ம தேர்ஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இதுதான். போத் பார்த்தாச்சு இல்லையா? நம்ம போத் அனாலிசிஸும் பார்த்துட்டோம். இன்னைக்கான வெனஸ்டேக்கான அனாலிசிஸும் பார்த்தாச்சு. சிமிலர்லி நம்ம நிஃப்டி 50க்கு நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய தேர்ஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க, லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட எவ்ரி அனாலிசிஸும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய கிளாரிஃபை ஆகும். நம்ம செட்டப்ஸ் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்ட்டு நம்ம ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே கிளாரிஃபை ஆகும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.